ஹாய் கைஸ், வெல்கம் டு சில்வா 360. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு மாபெரும் ஸ்கேமை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி மைவி3 ஆட்ஸ்லாம் பார்த்தாச்சு. பெரிய பெரிய ஸ்கேம் பார்த்துட்டு ஒரு சின்ன ஸ்கேம் வந்து நம்மளை ஏமாற்றிட்டாங்க இன்னைக்கு. ஸோ அதை தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நானும் என் ஃப்ரெண்டும் சும்மா இல்லாமல் டீ குடிக்க போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது 100 ரூபா பல்பு அப்படின்னாங்க. அதுவும் வந்து கரண்ட் போனதுக்கு அப்புறமும் பேட்ரி இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 ஹவர் எரியும் கரண்ட் போனதுக்கப்புறம் அப்படின்னு கூவி விற்றாங்க. எங்களுக்கும் 100 ரூபா அப்படின்னோடனே கண்ணால் அட்டுதுங்க ஆசையா அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம அந்த பல்பை போய் வாங்கிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு பல்பு வாங்கினது தான் மிச்சம். ஸோ இதுதாங்க அந்த பல்ப், ஏரோ லைட் அப்படிங்கிற பல்பு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஆனால் பயப்புள்ளைங்க வடக்கன்ஸ் தான் எங்களை ஏமாற்றிட்டாங்க. அதுதான் வந்து சோகமான விஷயம். பயப்புள்ள கீழேயே ஒயர் கனெக்ஷன் போட்டு கொடுத்துருக்கான். நாங்கள் என்ன பண்ணிட்டோம், சரி எரியுது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து செக் பண்ணி பார்த்தா சுவிட்ச் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் எரியலை. நம்ம தான் சுவிட்ச் ஆஃப் ஆகி மூட் ஆஃப் ஆகி உட்காந்துட்டோம். ஸோ அந்த மாதிரி ஆக்கி விட்டாங்க. கடைசியில் இந்த பல்ப் இன்வெர்டர் பல்ப் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை வந்து எங்கள் தலையில் மிளகா அரைச்சிட்டாங்க. ஸோ இதில் வந்து என்னதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஏமாந்ததுக்கு எதுக்குடா அன்பாக்சிங்னு சொல்லிட்டு உங்கள் மனசு நல்லா புரியுது. எப்படி ஏமாந்துருக்கோம் நீங்களே பாருங்கள். ஸோ இது வந்து 24 வாட்ஸு, 27 வாட்ஸ், 37 வாட்ஸ், என்ன 3 வாட்ஸ் போட்டிருக்கானுங்க. ஸோ 85% வந்து எனர்ஜி சேவிங். எரிஞ்சாதானடா, எரியல்லாம் எனர்ஜி சேவிங் தானடா அப்படிங்கிற மாதிரி தோணுது. கூல் ஒயிட் எல்இடி பல்பான், ஒயிட்டு தான். நாங்கள் வெள்ளை மனசாக இருக்க போய் தான் எங்களை என்ன ஏமாற்றிருக்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏசி டிசியில் எல்லாத்துலேயுமே ஒர்க் ஆகுமா அந்த பல்பு? பொருடா என்னென்ன சொல்லணுமோ சொல்லி எல்லாத்தையும் எழுதி விட்டுருக்கேன், என்னென்னமோ எழுதியிருக்கேன். ஸோ இன்வெர்டர் ஏரோ லைட் எல்இடி இந்த பக்கம் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுதான் இன்புட் வோல்டேஜ் வந்து 85 வோல்ட்லேருந்து 300 வோல்ட் வரைக்கும் கொடுத்துக்கலாமா. இதில் வந்து 50 ஹெட்ஸு. இதில் வந்து வாட்ஸ் பார்த்தீங்கன்னா 15, 18, 21, 24, 27, 30 வாட்ஸ் வரைக்கும். அதுக்கப்புறம் லூமினஸ் ஃப்ளெக்ஸ் லெவல் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவர் ஃபேக்டர் 0.90க்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. என்னென்னமோ எமர்ஜென்சி டைம் இதுதான், இதை பார்த்தாங்க மெயினாக வாங்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி டைம் வந்து 4 ஹவர்ஸ் மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பாருங்கள். ஸோ இதில் வந்து அந்தளவுக்கு தெரில. ஸோ இது வந்து கேமரா அப்படிங்கிறதுனால ஆப்போசிட்டாக தெரியுது. இதில் வந்து 4 ஹவர்ஸ் போட்டிருக்காங்க. சார்ஜிங் டைம் வந்து 8 to 10 ஹவர்ஸ் தான். இதில் வந்து ஆக மொத்தத்தில் இதில் வந்து என்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குதுன்னு வேறு எழுதியிருக்காங்க. ஏமாத்துனதில் ஃபியூச்சர்ஸ் வேறையாடா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. இன்புட்டு வந்து அதாவது ஃபியூச்சர்ஸில் வந்து இது லித்தியம் அயான் பேட்டரியான். இதில் உள்ளே இருக்கா பேட்டரி? எங்கடா பேட்டரி இருக்குது? வெறும் பல்பு மட்டும் தான்டா இருக்குங்களா ஏமாற்றிவிட்டு. சார்ஜிங் டைம் வந்து 8 to 10 ஹவர்ஸான். யூஸ் லைக் டார்ச் மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கணுமா. இன்னும் ஒயரை கையில் பிடிச்சிட்டு இந்த பல்பை தொங்க விட்டுக்கிட்டே இருக்கணும் போல், அந்த மாதிரி தான் பண்ணணும் போல். ஹை கம்ஃபர்ட்டா இதெல்லாம் எழுதியிருக்கான். ஹை பவர் ஃபேக்டரு, லாங் லைஃப் ஃபேனா. இதே என்னடா லோ மெயின்டெனன்ஸு. இந்த பல்பை வாங்கி வீட்டிலே வச்சா என்னடா நான் மெயின்டெனன்ஸ் பண்ண போகிறேன்? ஏன்டா இப்படி சோதிக்கிறீங்க? ஆல்ரெடி எல்லா வீட்லேயும் லைட் இருக்குடா, எல்லா ரூம்லேயும் லைட் இருக்குடா, ஏன்டா இப்படி எங்களை சோதிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி 100 ரூபான்னு கூவி விற்றதுனால நான் வாங்கினதுனால வந்த பிரச்சனை தான் இது. ஸோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் வடக்கன்ஸ் யாராவது ஒரு வண்டியில் இதை மாதிரி பல்பை கொண்டு வந்தாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. ஸோ நார்மல் பல்பு தாங்க இதுதாங்க. இதை பார்த்தாங்க ஏமாந்துட்டோம். ஏன்டா இப்போ உங்கள் மனசு தெரிஞ்சிருக்கும், ஏன்டா இந்த பல்பு பார்த்தோன்னே இப்படி பல்பு வாங்கியிருக்கீங்களாடா, 100 ரூபான்னா என்னன்னாலும் வாங்கிடுவீங்களா அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இதுதான் வந்து வியாபார தந்திரம் அப்படிங்கிறது. 100 ரூபா அப்படின்னா இதுக்கெல்லாம் என் ஃப்ரெண்டு தான் காரணம். இந்த பல்பை வந்து நான் ஆன்லைனில் நிறையா பார்த்தேன். 500 ரூபாடா, இது பாரு 100 ரூபாய்க்கு விற்கிறான், நான் 2 வாங்கிக்கிறேன்னு வாங்கினேன். நானும் 2 வாங்கினேன். எல்லாத்துக்கும் காரணம் நட்பு தாங்க. ஸோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் இந்த மாதிரி ஏமாந்துடாதீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த மாதிரி ஏமாற்றுறவங்களை தெரிஞ்சுக்கங்க. தேங்க்யூ, பாய்.